ரெட்டியப்பட்டி சுவாமிகள் குயிர்கண்ணி அப்படின்ற பாடலில் கன்னிகளாக தான் இருக்கும். அது மிக அருமையான பாடல். ஆத்தாளுடன் கூடி அன்புடனே வாதாடி கூத்தாடி நின்றானடி ஏ குயிலே கோபுரத்தின் வாசலிலே. ஆத்தாளுடன் கூடி அன்புடனே வாதாடி கூத்தாடி நின்றானடியே குயிலே கோபுரத்தின் வாசலிலே. ஆத்தாள் சந்திரகலை, அப்பன் சூரியகலை. இவங்க 2 பேரும் அன்போட வாதாடி இருவரும் கூடி கூத்தாடி நின்றானடி. அதாவது இந்த சுவாசமானது மூலாதாரத்தில் தொடங்கி மூலாதாரத்து முண்டெழுகனலை காலால் எழுப்பும் கருத்தறிவிக்கேன்னாங்க அவ்வை. அதுபோல் மூலாதாரத்திலிருந்து தொடங்கி இந்த காற்றை மேலேற்றும் பொழுது அந்த சுவாசம் சுழுமுனையில் செல்லும் பொழுது பல அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு நிறைய மகான்கள் திருமூலரில் தொடங்கி நிறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க. சுவாமிகளும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுபோல் இந்த சுவாசமானது சுழுமுனையில் செல்லும் பொழுது அங்கு பல மாற்றங்கள் நிகழும், பல அற்புதங்கள் நிகழும். அதில் இந்த சூரியகலையும் சந்திரகலையும் ஒன்றாக கலந்து நடுநாடியில் அங்கு சென்றபோது ஏற்படக்கூடிய அந்த கூத்து, அற்புத கூத்து, சிற்றம்பல கூத்து. ஆத்தாளுடன் கூடி அன்புடனே வாதாடி கூத்தாடி நின்றானடி ஏ குயிலே கோபுரத்தின் வாசலிலே. இது மேலே உள்ளது கோவில், கோபுரம், துரியம், துரியாதீதம், கோவில் போன்றது இறைவனுடைய இருப்பிடம். அதோட கோபுர வாயில் சுடுமுனை. அப்போ இறைவனும் இறைவியும் கூத்தாடுவதாக காட்டப்படுவது இந்த நிகழ்வையே. இது நம்ம உடம்புக்குள்ளே நிகழக்கூடியது. இதைத்தான் சுவாமிகள் ஆத்தாளுடன் கூடி அன்புடனே வாதாடி கூத்தாடி நின்றானடியே குயிலே கோபுரத்தின் வாசலிலே அப்படின்னு சொல்கிறாரு. இதை சொல்கிறப்ப சுலபமாக இருக்கும். அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான பக்குவம் எல்லா நிலைகள்லையும் நம்முடைய எல்லா மாசுகளும் குற்றங்களும் அருந்து ஒவ்வொன்றா நம்ம விலகி வந்து இது வேண்டாம் போதும், இது போதும், நம்ம அனுபவித்த வரைக்கும் போதும், நமக்கு கிடைச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு திட நம்பிக்கையோட விருப்பு இல்லாமல் மனசை தைரியமாக திடமாக வச்சுட்டு இதுதான்